யாழ்ப்பாணத்திற்கு நாளை செல்லும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பான பொங்கல் செய்தியை அறிவிக்க வேண்டும் என குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் தலைவர் முருகையா கோமகன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் யாழ் வருகை தொடர்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார். நடப்பு அரசும் தன் ஆட்சி காலத்துக்கு முன் தேர்தல் கால பகுதியில் நமது தமிழ் மக்கள் பிரதேசங்களுக்கு வருகை தந்த பொழுது தேர்தல் பிரச்சார மேடைகளில் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படும் என்ற செய்திகளை சொல்லி வாக்குகளை சூறையாடி இருந்தார்கள். ஆனால் இன்று ஒரு ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலையும் ஒரு தமிழ் அரசியல் கைதி கூட இந்த அரசால இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கிறது. எங்களுக்கு மிகுந்த ஏமாற்றம் அளிச்சிருக்கிறது. அதே போல யாழ்ப்பாணத்துக்கு வருகை தர இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் பொங்கல் கொண்டாட்டத்துக்கு வருகை தர இருக்கின்றார். பொங்கல் பொதியோட தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை செய்தியோட வருவோம் என்றதை எதிர்பார்க்கிறோம். 30 ஆண்டுகளாக தமிழ் அரசியல் கைதிகள குடும்பங்களில் பொங்கல் எதுவும் இடம்பெறாமல் இருக்கின்றது. அவர்களுடைய கண்ணீர்கள் இரத்த கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழல்ல இந்த ஜனாதிபதி, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிகள் நமது பிரதேசத்துக்கு வருகை தர இருக்கின்றார் பொங்கல் விழா கொண்டாடுவதற்காக. எனவே அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்கான செய்தியை, அந்த செய்தியோட நாங்கள் வருவர் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கின்றோம்.